நாங்கள் பயம்னா என்னன்னு கேட்போம், பயத்துக்கு ஸ்பெல்லிங் என்னன்னு கேட்போம். திமுக பேச்சாளர்கள் பயம்லாம் யாரும் ஏன்னா தாவேகா பார்த்து நாங்கள் எங்கே பயப்பட்டோம்? சில்லற பசங்களை பார்த்து எங்களை பயப்பட சொல்கிறீங்களே. தாவேகான்னா என்ன? சில்லற பசங்களை பார்த்து எங்களை பயப்பட சொல்கிறீங்க. திமுக சார் இதை பார்த்தீங்களா? எதிர்கட்சி தலைவரை எப்படி கலக்கிறார் சட்டமன்றத்தை. அதான் பார்த்து முதலமைச்சர் கண்ணில் விரல விட்டு ஆட்டுறாருல, அப்புறம் நாங்கள் ஏன் பயப்பட போகிறோம்? அண்ணன் தம்பிங்கள்ல ஹாஸ்பிட்டல் நடந்தது பார்த்தோம் சார். ஹாஸ்பிட்டல்ல போய் படுத்துக்கிட்டு எவ்வளவு கஷ்டப்பட்டாருன்னு பார்த்தோம் சார். எல்லாம் அரசியல் எல்லாமே பார்க்கணுங்க. கொடைக்கானல்ல யதார்த்தமா தான் சொன்னார் எங்க தலைவர் தளபதி இப்படி இப்படின்னு. அதை வந்து இவங்க கிண்டல் பண்ணாங்க. இப்ப நாங்க வச்சு செய்யறோம் இப்படி இப்படி. வைத்துக் கொள்ளுகிறார் எங்க அண்ணன் உதயநிதி. அவங்க அப்பா ஜெயில மிசா கைதியா இருந்தார் உள்ள. ஸோ அவருடைய பிறப்பே ஒரு வரலாறு. அண்ணன் உதயனுடைய பிறப்பே ஒரு வரலாறு. அவர் பிறப்பே ஒரு தியாகம். பேமானிங்க, கேப் மாறிங்க, முள்ள மாறிங்க, ஜாடு மாடு பாடுகா பாடுஸ் பசங்க அப்படி சொல்லுவானுங்க. 2 மணி நேரம் கக்கூஸ் உக்காந்துருந்தாருன்னு சொல்லிட்டுன்னு அவர் உள்ள உக்கான்னு பேசினிருந்தாரு. இப்போ விஜய்க்கு பாத்ரூம் வராதா? அவர் என்ன கடவுளா? அவர் கடவுளுக்கு பாத்ரூம் வராது தெரியுமா உங்களுக்கு? 1க்கு வராது, 2க்கு வராது, பசி எடுக்காது. அவங்களாம் சாமி. அந்த மாதிரி விஜய் என்ன சாமியா? விஜய்க்கு கக்கூஸ் வரும் இல்லை? தாவேகா கட்சி எல்லாரையும் நாங்க வச்சு செய்யறோம். அதுல ஜென்சிக்கிறாங்கல்ல, ஜென்சி. எப்படி சார் குளத்தூர்ல தோத்துட்டு வீட்டுல உட்காந்துட்டு வச்சு செய்யறோம்? குளத்தூர்ல பிளேடு, பிக் பாக்கெட்டு, தாய் அடிக்கிறவன், திமுக இருக்கீங்களா சார்? திமுக இருக்கீங்களா சொல்றீங்க? இந்த விசிலட்சம் பாரு, பிகிலட்சவன் விசிலட்சவன் ஓடி வந்து நின்று பார்த்தவன் ஒத்தங்கிற மாட்டான். போலீஸ் வந்து அப்படி தூக்கி உள்ள போட்டுந்தா. இளையபாரத நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம நேர்காணல நம்ம சிறப்பு விருந்தினர் திமுகவின் நட்சத்திர பேச்சாளர் மற்றும் திமுகவின் செய்தி தொடர்பாளரான குடியாத்தன் குமரன் சார் அவர்கள் தான். சார் வணக்கம் சார். என்ன சார் திமுக நீங்க ஒருத்தர் தான் பேச்சாளராக இருக்கிறீங்களா? என்ன யாருமே பேச மாட்டான்றாங்க. அவ்வளோ சைலண்டா, அவ்வளோ பயமா என்ன தாவேகா ஆட்சியை பார்த்து? நாங்க பயம்னா என்னன்னு கேட்போம், பயத்துக்கு ஸ்பெல்லிங் என்னன்னு கேட்போம். திமுக பேச்சாளர்கள் பயம்லாம் யாரும் ஏன்னா தாவேகா பார்த்து நாங்கள் எங்க பயப்பட்டோம்? யாரையோ பார்த்த கட்சி இது. தாவேகாவை பார்த்து எங்களை போய் பயப்படுறான்னு சில்லற பசங்களை பார்த்து எங்களை பயப்பட சொல்கிறீங்களே. தாவேகான்னா என்ன? சில்லற பசங்களை பார்த்து எங்களை பயப்பட சொல்கிறீங்க. திமுக சார் இதை. திமுக என் தலைவர் தளபதி ஸ்டாலினுடைய தொண்டன். நாங்களாம் எங்கள் அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் தொண்டன். பார்த்தீங்களா? எதிர்கட்சி தலைவரை எப்படி கலக்கிறார் சட்டமன்றத்தை. அதான் பார்த்து முதலமைச்சர் கண்ணில் விரல விட்டு ஆட்டுறாருல, அப்புறம் நாங்கள் ஏன் பயப்பட போகிறோம்? இதான் வந்துட்டாங்களே ஜென்சி. யார் சார் ஜென்சி? இப்போ பசங்க பேசுகிறாங்கல்ல, உதயண்ண தம்பி நானா? அதுங்களா என்ன இப்போ உதயண்ண தம்பிங்கள்ல ஹாஸ்பிட்டல் நடந்தது பார்த்தோம் சார். ஹாஸ்பிட்டல்ல போய் படுத்துக்கிட்டு எவ்வளவு கஷ்டப்பட்டாருன்னு பார்த்தோம் சார். எல்லாம் அரசியல் எல்லாமே பார்க்கணுங்க. அவங்க சின்ன பசங்க இருந்தாலும் தைரியமா வராங்கல்ல, ஜென்சின்னு சொல்லி வராங்கல்ல. இப்போ நைட்டு 12 மணிக்கு அரெஸ்ட் பண்ணுறாங்க அந்த ஜென்சி நிர்வாகி. கோர்ட்டில் வந்துட்டு ரிலீஸ் பண்ணிட்டாங்க. அத்தனை பசங்க ரோட்டுக்கு வந்துட்டாங்க எல்லாம். இதில் பாருங்க என்ன முக்கியம் கேட்டா, ஆமாம் அப்படி இப்படி அண்ணாங்க பாருங்க. அதாவது கொடைக்கானல்ல யதார்த்தமாக தான் சொன்னார் எங்கள் தலைவர் தளபதி இப்படி இப்படின்னு. அதை வந்து இவங்க கிண்டல் பண்ணாங்க. இப்போ நாங்கள் வச்சு செய்கிறோம் இப்படி இப்படி. தாவேகா கட்சி எல்லாரையும் நாங்கள் வச்சு செய்கிறோம். அதில் ஜென்சிக்கிறாங்கல்ல, ஜென்சி. எப்படி சார் குளத்தூர்ல தோத்துட்டு வீட்டில் உட்காந்துட்டு வச்சு செய்யணும்? குளத்தூரில் ஒன்று சொல்லிட்டா, அரசியலில் தோக்கிறது ஜெயிக்கிறது சகஜம். குளத்தூரில் தோத்தோன்னா அதில் நிறைய அரசியல் இருக்குது. அதில் என்ன சொல்கிறதா, நிறைய அரசியல் இருக்குது அதில். அதை நான் சொன்னால் வேற மாதிரி பேசுவானுங்க. பண்ணிட்டான், அதோ பிஜேபி பண்ணிட்டான், பிஜேபி ஆர்எஸ்எஸ் சேர்ந்து பண்ணிட்டான், அவ்வளோதான். அதுதான் உண்மை. அவங்களுடைய கை குழந்தை தானே விஜய். பிஜேபி ஆர்எஸ்எஸ் கை குழந்தை தானே. பண்ணிட்டான், ஏதோ பண்ணிட்டான். அதே எப்படி 3 முதலமைச்சர் தோப்பாங்க? மம்தா பானர்ஜி தோப்பாங்களாம், பிரணாய் விஜய் தோப்பாங்களாம், எங்கள் தலைவர் தளபதி வெற்றி வாய்ப்பு இழப்பாராம். ஏதோ பண்ணிட்டான். எதையும் நாங்கள் சமாளிக்கிறதுக்கு தயார். ஒன்று சொல்லிட்டா, நான் ரொம்ப வருத்தப்பட்டேன். எனக்கு இந்த ஆட்சி போனதை பற்றி எனக்கு வருத்தம் இல்லை. நாங்கள் 13 வருஷம் ஆட்சி இல்லாமல் இருந்தோம். அப்புறம் ஆட்சிக்கு வரோம். இப்போ ஜெயலலிதா, எடப்பாடி பழனிசாமி 10 வருஷம் ஆட்சி இல்லாமல் இருந்தோம். ஆட்சிக்கு வரோம். அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். எனக்கு தளபதி வெற்றி வாய்ப்பு இழந்தது எனக்கு ரொம்ப அதுலேருந்து நான் மீண்டு வராமல் இருந்தேன். ஒரு நாள் அந்த சட்டமன்றத்தை போய் பார்த்தேன். லைவில் பார்க்குறதும், டிவியில் லைவில் பார்க்குறதும், உள்ளே போய் பார்க்குறதும் போய் பார்த்தேங்க. ஏங்க, அதாவது பிளேடு, பிக் பாக்கெட்டு, தாய் அடிக்கிறவன், திமுக இருக்கீங்களா சார்? திமுக இருக்கீங்களா சொல்றீங்க? யாரு திமுக இருக்கிறீங்களா சொல்றீங்க? திமுகல இவங்களாம் திமுக காரங்களான்னு கேட்குறேன் நான். திமுக காரங்க நான் சொல்றேன். திமுக காரர் தாங்க உண்மையான எம்எல்ஏங்க உள்ள இருக்கிறாங்க. உண்மையான மக்கள் பிரதிநிதி உள்ள இருக்கிறாங்க. பாரம்பரிய அரசியல் குடும்பம் உள்ள இருக்கிறாங்க. நான் சொல்றது இந்த டிவிக்களில் ஜெயிச்சு உள்ள போய்க்கிறாங்களே அவங்கள சொல்றேங்க. உள்ளே போய் அங்கே உட்காந்து பார்த்தேன்.
நான் அவங்கள குறை சொல்லணுன்றது என்னோட எண்ணம் கிடையாது. அவங்கள குறை சொல்லணுன்றது என்னோட எண்ணம் கிடையாது. நான் போய் பார்த்தேன், எல்லாரும் குற்றப்பணியில் இருக்கிறாங்க. எல்லாருமே அத்தனை பேர் குற்றப்பணியில் இருக்கிறாங்க. தாலியாக இருக்கிறவன், செயின் இருக்கிறவன், பிக் பாக்கெட் அடிக்கிறவன், பஸ்ஸில் திருடுறவன், சாராயம் காசுறவன், கஞ்சா விற்கிறவன், போலியில் ஆர்டர் சீட் விற்கிறவன், திருடில் ஆர்டர் சீட் விற்கிறவன், சினிமா தேட்டரில் பிளாக் டிக்கெட் விற்கிறவன், பெண்களுக்கு பாலியல் தொல்லை கொடுக்குறவன், பொண்டாட்டிக்கு சோறு போடாதவன், பொண்டாட்டிக்கு தோத்திட்டு கூச்சியாரோட குடும்பம் நடத்துகிறவன், பசங்களுக்கு சோறு போடாதவன், அப்பா அம்மாவுக்கு சோறு போடாதவங்க, சந்தையில் போய் சந்தை நடக்குதில்ல கிராமங்களில், சந்தையில் போய் மாமூல் வசூல் பண்ணுறவன், ரவுடித்தனம் பண்ணுறவன், இவனுங்க இத்தனை பேர் அங்கே உள்ளே பார்த்தீங்கன்னா முக்கால்வாசி பேர் அவங்க தான் எம்எல்ஏ ஆகிறாங்க, அதில் பாதி பேர் அதில் மந்திரி ஆகிறாங்க. இப்படிப்பட்ட ஆட்கள் கூட எங்கள் தலைவர் தளபதி இப்போ எங்கள் எதிர்க்கட்சி தலைவராக உட்காரதை விட அவர் கட்சி வேலை பார்க்குறது மேல். ஏன்னா இன்னைக்கு தமிழ்நாடு அரசியல் என்னன்னு கேட்டிங்கன்னா உதயநிதி வர்சஸ் ஜோசப் விஜய், இதுதான் இன்னைக்கு தமிழ்நாடு அரசியல். அதில் நான் உதயநிதி நின்று ஆடுறார், அதில் ஆனால் உதயநிதி வந்து நின்று ஆடுறார் அதில். ஸோ இவங்களே பேசுறது எங்கள் பேச்சாளர் ஏன் பயப்படணும்? சின்ன சின்ன பசங்கள்லாம் பேசிட்டு இருக்கிறாங்களே, பயம்லாம் எங்களுக்கெல்லாம் கிடையாது. நான் இப்போ பேசிட்டு தாங்கிறேன், நான் பயந்தா போயிட்டேன். நான் இன்னைக்கு ஒருத்தர் தான் பேசுறீங்கன்ற ஒரு இல்லை, பேசுகிறாங்க டிவி டிபேட்லலாம் பேசுகிறாங்க, நான் யூடியூப்பில் பேசுகிறேன், டிவி டிபேட்டில் கூப்பிட்டா நான் கூட தான் போய் பேசுகிறேன், மேடியில் பேசுகிறேன். அவங்க எங்கள் மேலே வழக்கு போடுறாங்க, வழக்கு போட்டு மிரட்டுறாங்க. அதாவது என்னன்னு கேட்டால் இவங்க வந்துட்டு இந்த மாதிரி ஒரு வழக்கெல்லாம் போட்டால் திமுக காரங்க யாரும் பேச மாட்டாங்கன்னு. நீங்கள் எத்தனை வழக்கு போட்டாலும் நாங்கள் பேசுவோம். அதான் உங்கள் தலைவரையே கொண்டு போய் உள்ள ரெடி பண்ணிட்டாங்களே சார். எங்கள் தலைவர் நான் உள்ளே கொண்டு போனாங்க, அதான் டபுள் மீனிங்கில் பேசினாரு, ஒரு நாள் ஃபுல்லாக அலக்கழிச்சு அதெல்லாம் ஒன்றும் அதெல்லாம் அவர் பார்ப்பார். ஆமாம், அதாவது எங்கள் அண்ணன் உதயநிதி அவங்க தாய் கருவூரில் இருக்கும்போது, எங்கள் அண்ணி கருவூரில் எங்கள் அண்ணன் உதயா இருக்கும்போது தளபதி மிஸ்ஸாவில் இருந்தார். மிஸ்ஸாவில் தளபதி பார்க்குறது எங்கள் அண்ணி போகிறாங்க. எங்கள் அண்ணி போகும்போது வைத்துக் கொள்ளுகிறார் எங்கள் அண்ணன் உதயநிதி. அவங்க அப்பா ஜெயிலில் மிஸ்ஸா கைதியாக இருக்கிறார் உள்ளோ. ஸோ அவருடைய பிறப்பே ஒரு வரலாறு, ஆனால் உதயனுடைய பிறப்பே ஒரு வரலாறு, அவர் பிறப்பே ஒரு தியாகம். இதை பார்த்தலாம் நாங்களும் ஒன்றும் பயப்பட போகிறது. தலைவனை அரெஸ்ட் பண்ணும்போது கட்சிக்கார ரோட்டுக்கு வரதான் செய்வான். ஒரு தலைவனை அரெஸ்ட் பண்ணும்போது கட்சிக்கார ரோட்டுக்கு வரதான் செய்வான். இங்கேருந்து தஞ்சாவூர் போகிற வரைக்கும் எப்படி இருந்துச்சு ரோடு பூரா கட்சிக்கார எத்தனை சும்மா லட்சக்கணக்கான கழக உடன்பிறப்புகள் திறனாங்க, எவ்வளோ ஒரு எழுச்சி இருந்துச்சு. எனக்கு அரெஸ்ட் பண்ணும்போது கோவம் வந்துச்சு, அது ஓகே சார். அது அப்புறம் எனக்கு சந்தோஷம் பட்டேன். அது பிரச்சனை இல்லை சார். எல்லாரும் கேள்வி எழுப்புறது என்ன பண்ணா 2 மணி நேரம் கக்கூஸ்குள்ள ஏன் உட்காந்துருந்தீங்க அப்படின்ற கேள்வி அப்படின்னு யார் கேட்டது உங்களுக்கு? நாங்கள் கேள்வி எழுப்புறோம். கேட்பாங்க, உதவாதவன் கேட்பான், பேமானிங்கோ கேப் மாறிங்கோ முள்ள மாறிங்கோ ஜாடு மாடு பாடுகா பாடுஸ் பசங்க அப்படி சொல்லுவானுங்க. 2 மணி நேரம் கக்கூஸ்ல உட்காந்துருந்தாருன்னு சொல்லிட்டுன்னு அவர் உள்ள உட்காந்து பேசினிருந்தாரு. 2 மணி நேரம் யார் நம்ம கக்கூஸ்ல உட்காந்துவாங்களா? யார்கிட்ட சார் பேசினாரு? கட்சிக்கார்ட்ட பேசினிருந்தாரு. கக்கூஸ் முன்னாடி பேசியிருந்தாரு, ரூம்ல உட்காந்துருந்தாரு. அவரு ரூம்ல உட்காந்துருந்தாரு. சுப்பிரமணியன் காலை கடன் கழித்து கொண்டிருக்கின்றார் அப்படின்னு ஏன் சார் சொல்லணும்? ஏங்க ஒரு பாத்ரூம் கூட போயிருப்பாங்க, சொல்லக்கூடாது. இப்ப விஜய்க்கு பாத்ரூம் வராதா? அவர் என்ன கடவுளா? அவரு கடவுளுக்கு பாத்ரூம் வராது தெரியுமா உங்களுக்கு? கடவுள் வராருல, கடவுள் ராமர் கிருஷ்ணர் நம்ம கடவுள் எல்லா கடவுளுக்கும் சொர்க்கத்தில் இருக்காங்கல்ல கடவுள் மேலுலகத்தில், அவங்களுக்கு இந்த இயற்கை உபாதாயம் எல்லாம் இருக்காது, பசியெல்லாம் இருக்காது. அவங்களுக்கு 1க்கு வராது, 2க்கு வராது, பசி எடுக்காது. அவங்களாம் சாமி. அந்த மாதிரி விஜய் என்ன சாமியா? விஜய்க்கு கக்கூஸ் வரும் இல்ல? நீங்க சொன்ன எடுத்துக்காட்டு இல்லைங்க, விஜய்க்கு எடுத்துக்காட்டு எல்லாமே ஹிந்து கடவுள் மட்டும் தான் சொல்லியிருக்கீங்க. ஏன் மற்ற கடவுள் மட்டும் எல்லா கடவுள் தான் சொல்லிட்டேன். நான் எம்மதமும் சம்பந்தம் சம்பந்தம் இல்லை சார், சம்மதம். எம்மதமும் சம்பந்தம் தான் சொல்றேன். எம்மதமும் சம்பந்தமா கூட வச்சுக்கலாம். சாமிகிட்ட என்ன இருக்குது அப்படி வச்சுக்கலாம், எப்படி வச்சுக்கலாம். கூட்டி கட்சி பாருங்க, கணக்கெல்லாம் கரெக்டாக தான் வரும். புரியுதுங்களா? அதனால அவர் இப்போ விஜய் பாத்ரூம்குள்ளே போனால் வரத்த 1.5 மணி நேரம் ஆகும். ஒரு சிலருக்கு அந்த மோஷன் டைட் மோஷன் இருக்கும், ப்ராப்ளம் ஒரு சிலருக்கு இருக்கும். பாத்ரூமில் போய்ட்டால் முக்குவாங்க. விஜய்க்கு அந்த ப்ராப்ளம் இருக்குது. விஜய் பாத்ரூம் போனால் வரத்துக்கு 1.5 மணி நேரம். யாருன்னா தெரியுமா? அதை நாங்கள் என்ன சொல்லிக்கிறோம் இது வரைக்கும்? விஜய் கக்கூஸ் ரூம் போனால் வரத்துக்கு 1.5 மணி நேரம் ஆகுதுன்னு சொல்லிட்டுன்னு. இதெல்லாம் இப்போ அவர் நான் பயந்துட்டாரா? நீ திடீர்னு வர என்னன்னு கேட்குறாங்க. எத்தனையோ ஒரு தலைவனை கூட போலீஸ்காரோட வண்டி ஏற்றி நாங்கள் அனுப்பிச்சிருமா? எங்கள் கட்சியினுடைய மாவட்ட செயலர் இருக்கிறாங்க, மா சுப்பிரமணியம் ஒரு கட்சியினுடைய மாவட்ட செயலாளருங்க. அண்ணன் சேகரபாபு போனார், கட்சியினுடைய ஒரு மாவட்ட செயலாளர். அண்ணன் பரந்தாமன் போனாருங்க, அங்கே சரவணன் போனாங்க, அவங்களாம் அட்வொகேட்ஸு. கட்சியின் முன்னணி தலைவர் அண்ணன் கே நேரு போனார், அண்ணன் ஏவா வேலுவெல்லாம் போனாங்க. ஏன் கட்சியின் பொதுச் செயலாளர் அண்ணன் துரைமுருகனே போனாராங்க. எல்லாரும் அங்கே போனாங்கன்னு சொன்னால் எங்கள் கட்சியினுடைய ஒரு இளம் துணை அரெஸ்ட் பண்ணும்போது நாங்கள் கேட்குறோம், என்னதுக்கு அரெஸ்ட் பண்ணுறோன்னு. நாங்கள் விசாரணை கூட்டு போகிறோம், நாங்கள் அரெஸ்ட் பண்ணோம், ரைட் போலாம் வாங்கன்னு சொல்லி வண்டியில் ஏறி போயிட்டு தான் போவோம். வண்டியில் ஏறும்போது ஒரு 1000கணக்கான கட்சிக்கார கலெக்டாக பண்ண தான் செய்வாங்க. அதெல்லாம் மீறி தான் நம்ம போய் ஆகணும். கட்சிக்கார நாங்கள் மதிக்கணும் இல்லை அந்த இடத்துல. இல்லை சார், இத்தனை பேர் கூட போகிறாங்க அப்படிங்கும்போது அவர் தனியால போயிருந்தால் தைரியமாக பேசிடலாம். இத்தனை பேர் கூட போகிறாங்க பயத்தில். அதில் ஒன்று என்ன பையங்குது? என்னங்க பையங்குது? போலீஸுங்களை என்னங்க பண்ணிடலாம்? ஏங்க போலீஸுங்களை என்ன பண்ண? போலீஸ் யாரு?
போலீஸார் எங்கள் நண்பர் தான் அவங்க. நாங்கள் போலீஸ் எப்பவுமே நாங்கள் குறை சொல்கிறது இல்லை. ஏன்னா போலீஸ் அவங்களுக்கு அமைச்சர் யார்? முதலமைச்சர் ஜோசப் விஜய். ஜோசப் விஜய் என்ன சொல்கிறோம் அப்படியே போலீஸ் வந்து செய்ய போகுது. நாங்கள் போலீஸை தவறாக பயன்படுத்தலை. அப்போ நாங்கள் போலீஸை தவிர நாங்கள் போலீஸு சுதந்திரமாக விட்டோம். நாங்கள் போலீஸை கமெண்ட் பண்ணதில்லை. ஆனால் பண்ணியிருக்கணும். எங்கள் பக்கம் தப்பு இருக்குது. எப்பவுமே குடியாத்துக்கு ஒரு சொல்லுறது உண்மை பேசுவான், ஒரு சில உண்மை பேசுவோம். எங்கள் பக்கம் தப்பு இருக்குது. இன்றைக்கி நான் உட்காந்து இன்றைக்கி நான் எதிர்கட்சி பேச்சாளர் உட்காந்துருக்க மாட்டேன், ஆளுங்கட்சி பேச்சாளர் உட்காந்துருப்பேன். நாங்கள் போலீஸை கரெக்டாக பயன்படுத்தி இன்றைக்கும் போலீஸ் அசிங்கப்படுத்துகிறாங்க. இன்றைக்கும் தாவேக்கா போலீஸ் அசிங்கப்படுத்துகிறாங்க. 41 பேரை வந்துட்டு போலீஸ் வச்சு தான் திரு மு.க. ஸ்டாலின் அவங்க மகன் உதயநிதி ஸ்டாலின் கொண்டுட்டாருன்னா இருந்தாலும் ஆதவஜனா பேசினானா இல்லையா இருந்தாலும். இப்போ நீங்கள் ஆட்சியில் இருக்கீங்க. இப்போ டிவிக்கு ஆட்சி. இப்போ போலீஸ் மந்திரி யாருன்னு கேட்டால் முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய். அவர் தான் இன்னைக்கு முதலமைச்சர். ஆனால் அந்த ஆதவர்ஜனான்னு ஒரு வளர்ந்து கட்டவன் அந்தாலும் என்ன பேசுகிறார்? திட்டு அட்ரஸிட்டு ஆதவர்ஜனா என்னன்னு பேசுகிறான்? அந்தாலும் இந்த மாதிரி திரு மு.க. ஸ்டாலின் வந்து அவருடைய மகனுக்காக போலீஸை வச்சு 41 பேரை கொண்டுட்டாங்கன்னு. இது ஆதவஜனை பேசுறதா இல்லையா? நீங்கள் போலீஸ் அசிங்கப்படுத்த. நாங்கள் போலீஸை நாங்கள் சொல்கிற மாதிரி கேட்கணும். நாங்கள் போலீஸை கமெண்ட் பண்ணி போலீஸை வந்துட்டு நாங்கள் வந்துட்டு ஆட்டி படைச்சிருந்து, அதாவது நாங்கள் சொல்கிறதா நீ செய்யணும் நாங்கள் நினச்சிருந்தா போலீஸை. அன்றைக்கி ஒரு 41 பேர் ஒரு பாட்டு பண்ணாருன்னா, இன்னும் ஓடு 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 வராம்பாரு வேட்டைக்காரன் ஒரு பாட்டு பண்ணார்ல அவர். அந்த மாதிரி 41 பேர் வேட்டை ஆடிட்டு ஓடு 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 ஓடுன்னு ஒரே ஓட்டம் ஓடி போய் ஃப்ளைட்டை பிடிச்சி போய் சென்னையில் இறங்கினார்ல. எங்கள் சென்னையில் இறங்கினார்ல நம்ம ஜோசப் விஜய். சென்னையிலே அரெஸ்ட் பண்ணிட்டு உள்ளே போட்டு தான் முடிஞ்சு போச்சு கதை. அவ்வளோதான். போலீஸை கூப்பிட்டு சென்னையிலே அரெஸ்ட் பண்ண 41 பேர் கொலை பண்ணது விஜய் தொட்டிருந்தீங்கன்னா 41 அதெல்லாம் ஒன்றும் நடந்திருக்காது. அப்படி தான் நினச்சேன். அப்படி பேசி தான் வீணாக போயிட்டோம். விஜய் தொட்டிருந்தா எல்லாம் ஓட்டிருப்பான். இந்த விசிலட்சம் பாரு, பிகிலட்சானு பிகிலட்சவன் விசிலட்சவன் ஓடி வந்து நின்று பார்த்தவன் ஒத்தங்கிற மாட்டான். போலீஸ் வந்து அப்படி தூக்கி உள்ளே போட்டிருந்தா ஏங்க விஜய் அரெஸ்டே பண்ணல, கேஸ் தான் ஃபைல் பண்ணோம். புஷியானந்த் தான் 10 நாள் ஆளே காணும். இன்னைக்கு வாய்க்கிலேயே பேசுகிற இன்னைக்கு ஆதவர்ஜனா ஆளே காணும், நிர்மல்குமார் ஆளே காணும், ராஜ்மோகன் ஆளே காணும். அந்த கரூர் மாவட்ட செயலரை மட்டும் மாட்டிக்கணும். அத்தனை பேர் எஸ்கேப் ஆயிட்டாங்களே. விஜய் அப்போ விஜய் ஒரு வீடியோ போட்டா அப்படி இல்லை? சிஎம் சார் ப்ளீஸ் என்ன வேணா புடிச்சுங்க சார், எங்கள் ஆளுங்க விட்டுடுங்க சார் ஒரு சீன் போடல அந்த இடத்துல. அது யார் சொல்லி போட்டது? அன்றைக்கி விஜய் அந்த வீடியோவை ஒரு வீடியோ போட்டார் இல்லைங்க. யார் சொல்லி போட்டேன்னு சொல்லுங்கள். இது யாரும் பேச மாட்டான், நான் பேசுகிறேன். வழக்கு போட்டால் எம்எல்ஏ போடுங்க, யூடியூப் மேலே போடாதீங்க, பாவம் நெறியாளர் மேலே போடாதீங்க, எம்எல்ஏ போடுங்க. யார் சொல்லி தெரியுமா விஜய் அந்த வீடியோ போட்டது? ஒரு அரசியல் ஒரு புரோக்கர் மாமா பையன் ஒருத்தங்கிறான் பாருங்க, துக்ளக் குருமூர்த்தின்னு. துக்ளக் குருமூர்த்தி சொல்லி தான் அந்த வீடியோ போட்டது. துக்ளக் குருமூர்த்தி. அப்போ இப்போ தெரிந்தா விஜய் யாருன்னு சொல்லிட்டுன்னு. அன்னைக்கு விஜய் அரெஸ்ட் பண்ணியிருந்தோம்னா அன்னைக்கு நீ வந்து சென்னையில் இறங்கணும் இல்லை, சென்னையில் இறங்கி செல்ஃபி எடுத்துக்கினேன். 41 பேர் அங்கே செத்துப்பட்டான். நீ கொண்டுட்டேன்னு நான் சொல்ல வரல. அன்னைக்கு ஒன்று சப்போர்ட் பண்ணி பேசினார் எங்கள் தலைவர் தளபதி. இது ஒரு விபத்து. எந்த அரசியல் கட்சி தலைவனும் சொந்த கட்சிக்கார சாகிறத விரும்ப மாட்டான். எந்த அரசியல் கட்சி தலைவரும் அவருடைய கூட்டத்தில் பொதுமக்கள் சாகிறத விரும்ப மாட்டாங்க. இந்த பழி யார் மீது போடாதீங்கன்னு விஜயை காப்பாற்றுறது யாருன்னு கேட்டால் என்னாலும் மக்களின் முதல்வர் அன்பு தலைவர் தளபதி ஸ்டாலின் காப்பாற்றினார். அதே உன்னை அந்த இடத்துல ஜெயலலிதா இருந்தா, அந்த இடத்துல அம்மையார் செல்வி ஜெயலலிதா இருந்தா விஜய் கட்சி ஆரம்பிச்சுட்டு போறதுன்னு வச்சுங்க. ஒரு பேட்டிக்கு சொல்றாங்க, ஜெயலலிதா இருந்தா ஒன்று நீ திருச்சி ஏர்போர்ட்ல அரெஸ்ட், இல்லைனா நீ போய் எங்கள் லேண்ட் ஆகுறது இல்லை, உன்னுடைய ஃப்ளைட்டு போய் லேண்ட் ஆச்சு பாரு சென்னை ஏர்போர்ட்டில். இங்கே நம்ம சென்னை ஏர்போர்ட்டில் லேண்ட் ஆகும்போது ஏர்போர்ட் சுற்றி 500 போலீஸ் நின்றுருப்பாங்க. நின்று உன்னை அப்படியே அழகாக தூக்கின்னு போய் கோர்ட்டில் ரிமாண்ட் பண்ணி 41 பேர் கொலை பண்ணதுக்கு விஜய் தான் அதுக்கு காரணம். நம்பர் 1 நக்யூஸ்ட், A1 நக்யூஸ்ட் சொல்லி அப்படியே இருந்து புழல் ஜெயிலில் போட்டிருப்பாங்க. அந்த வேலையை நாங்கள் பார்க்கல. அதனால இன்னைக்கு நீ போலீஸ் வச்சு எங்களை இன்னைக்கு நீ மிரட்டுற. இன்னைக்கு போலீஸ் வச்சு நீ எங்களை மிரட்டுற. நாங்கள் இயேசு புத்தர் காந்தி எங்கள் தலைவர் தளபதி ஆட்சி நடத்தினாரு. இன்னைக்கு நீ வந்து ஏதோ உங்கள்கிட்ட ஆட்சி வந்துடுச்சு, அதனால நீ சட்டமன்றத்தை இஷ்டத்துக்கு பேசுறது, மந்திரிங்க இஷ்டத்துக்கு பேசுறது, வழக்கு போடுறது. எங்கள் அண்ணன் உதயநிதியை கொண்டு போய் என்ன விசாரணை பண்ணாரு, வந்துட்டாரு. இந்த மறுநாள் சட்டமன்றத்துக்கு வந்துட்டாரு. அவர் என்னங்க தப்பா பேசிட்டாரு? நான் உங்களுக்கு கேட்குறேன், என்ன தப்பா பேசிட்டாரு? தண்ணி வாங்கி கொடுன்னு கேட்டாரு. நீ முதலமைச்சர் ஜோசப் விஜய், நீ முதலமைச்சர், ஜோசப் விஜய், நீங்க தான் ஹானரபிள் சீஃப் மினிஸ்டர் ஆஃப் தமிழ்நாடு. நீங்க தான் கர்நாடகா சீஃப் மினிஸ்டர் DK சிவகுமார்ட்ட பேசணும். நாங்கள் என்ன இருந்தாலும் எதிர்கட்சி. தண்ணி இருக்குது டேம்ல தண்ணி இருக்குதுங்க. தண்ணி ரொம்ப வலியுது. தண்ணி இல்லைன்னு சொன்னார் DK சிவகுமார். ஆனால் மழை வந்துருச்சு, ரொம்ப வலியுது. சட்டமன்றத்தில் DK சிவகுமார் பேசுறாரு. என்ன பேசுறாருன்னா, நம்ம உபரி தண்ணி திறந்து விட்டே ஆகணும், இல்லைன்னா டேமுக்கு நஷ்டம் ஏற்பட்டுரும். ஏன்னா அவ்வளோ தண்ணிக்குது. நம்ம திறக்கலன்னா நம்ம டேமு விரிசல் விழுந்துடும், டேம் உடஞ்சாலும் உடையும். அதனால திறக்கலான்னு வேற வழி இல்லாமல் திறந்து விட்டோம்.
ஆனால் நமக்கு கொடுக்க வேண்டிய தண்ணி அவன் திறக்கலையே. அதை நீ போய் இல்லை பேசணும், நீல போய் பேசணும். ஃபர்ஸ்ட் என்ன சொன்ன டிகே சிவகுமார், ஹெலிகாப்டரில் வாங்க உங்களுக்கு நான் காட்டுறேன்னாரு எல்லா டேமையும். அப்புறமா வராதிங்கன்ட்டார். அவர் வராதிங்கன்ட்டார். அவர் வரலான்னு சொல்லிட்டார். என்ன ஸோ இந்த மேகதாட் பிரச்சனை, இந்த காவேரி பிரச்சனையில் பெரிய இன்ட்ரெஸ்ட் விஜய் காட்டல. ஏன்னா அப்படி காட்டினா விஜய்க்கு கர்நாடகாவில் பெரிய எதிர்ப்பாயிடும். முதலமைச்சர் அந்த தலைவர் தளபதி ஸ்டாலினுக்கு என்னென்ன நடந்துச்சு உங்களுக்கு தெரியும் இல்லை? காவேரி பிரச்சனை என்ன பண்ணாங்க, எவ்வளோ அசிங்கப்படுத்தினாங்க. கொடும்பாவி வச்சான், பாடியில் எடுத்துன்னு போகிற மாதிரிலாம் என்னென்ன பண்ணான், அதை அவர் பெருசாகவே எடுத்துக்கல. இந்த பிரச்சனை பெருசாக அதிகம் விட்டுருங்கன்ட்டார். ஏன்னா நம்ம ஏதாவது அவனுடைய ஆக்ஷன் நம்ம எதனா ரியாக்ஷன் பண்ண போய் அங்கே லட்சக்கணக்கான தமிழர்கள் கர்நாடகாவில் இருக்கிறோம், லட்சக்கணக்கான தமிழர்கள் கர்நாடகா இருக்காங்க, அவங்க நம்மளால பாதிக்கப்படக்கூடாது, அவங்க என்னென்ன பண்ணின்னு போட விட்டுருங்கன்ட்டாங்க. ஸோ விஜய்க்கு அந்த நிலைமை அங்கே வரும். விஜய் படம் எதுவும் ஓடாது, விஜய் படம் எதுவும் ஓடாதுங்க. அதனால இந்த காவேரி பிரச்சனை பெருசாக எடுக்கலையே. சும்மா மேகதாட் பிரச்சனை பேசினா டீலிமிட்டேஷனுக்கு மட்டும் நான் அனைத்து கட்சி கூட்டம் கூட்டுறேன்ற. ஆனா காவேரி பிரச்சனைக்கு அனைத்து கட்சி கூட்டம் கூடு, போய் பிரதமரை பார்க்கலாம், நீர்வளத்துறை அமைச்சரை பார்க்கலாம், அவன் டேம் கட்டுறான்றான், தண்ணி விடமாட்டான்றான். இதை நம்ம அனைத்து கட்சி கூட்டம் கூட்டு நம்ம எல்லா கட்சியும் ஒன்னா சேர்ந்து போராடலாம். இது தமிழ்நாட்டு மக்களுடைய தமிழ்நாட்டு மக்களின் பிரச்சனை, நம் தமிழ்நாட்டுடைய பிரச்சனை, இது விவசாயிகள் பிரச்சனை. ஆனா அதை பத்தி விஜய் காதுல போட்டுக்கவே இல்லையாத்த, அந்த விஷயத்தை விஜய் காதுல போட்டுக்கலையே. ஒரு நீர்வளத்துறை அமைச்சர் ஒன்று வச்சிருக்கீங்க, புஷி ஆனந்த, இட்டுன்னு போறதான் ஒரு வேலை, இட்டுன்னு போறது. நீர்வளத்துறைனா என்னன்னு தெரியுமா அவருக்கு? நீர்வளத்துறைனா என்னன்னு எவ்வளவு பெரிய டிபார்ட்மெண்ட் தெரியுமா? அது காவேரி என்ன, காவேரியுடைய வரலாறு தெரியுமா புஷி ஆனந்துக்கு? மேகேதா டேம் அது என்ன, அந்த டேம் யாங்க எத்தனை வருஷமா அது பிரச்சனை இருக்குது, எங்க அந்த டேம் கட்ட போறாங்க, அந்த டேம் கட்டுற இடத்துக்கும் தமிழ்நாட்டு பார்டருக்கும் கர்நாடகா பார்டருக்கும் எத்தனை கிலோமீட்டர் டிஃபரன்ஸ் இருக்குது, ஏதாவது தெரியுமா இருக்கு? இல்லை காவேரி எங்கே பிறக்குதுன்னு தெரியுமா? காவேரி எந்த ஏரியாவில் வருது, எங்கெங்கே போகுது, எங்கே போய் கடலில் கிடக்குது, எதனா தெரியுமா இருக்கு? அவருக்கு எதுவும் தெரியாது. இந்த காவேரி பிரச்சனை தொடர்பாக மேகதாட் விஷயம் தொடர்பாக நம்ம கேள்வி கேட்டால் பதில் சொல்கிறது யாரு? ஆதவர்ஜனா, நிர்மல்குமார், ராஜ்மோகன், அப்புறமா அந்த சின்ன பையன், அந்த பொடி பையன், அந்த அறநிலையத்துறை அமைச்சர் சாமி ரமேஷ், இவங்கெல்லாம் போய் சொல்றாங்க, இவர் அந்த களிமண் செஞ்சு வச்சா பொம்மை செஞ்சு வச்சா உட்காந்து பாருங்க, ஹம்டி டம்டி சேட்டானை வாழ்னு பயமன் வரும், அந்த மாதிரி அவர் உட்காந்துக்கிறாரு. அவர் தெரில, எந்த மந்திரிக்கு ஒண்ணுமே தெரில, வாய்க்கிளியை மட்டும் பேசுறாங்க, வாய்க்கிளியை மட்டும் பேசுறாங்க. அப்புறம் இவங்களை பத்தி பேசுறது எங்களுக்கு என்ன பயங்குது? நான் ஏதாவது அவங்களை ஒருமையிலேயோ அவங்க குடும்ப பெண்களையும் பேசுனா நீ என் மேல வழக்கு போடலாம். ஆதவர்ஜனா அந்த மரியாதையா பேசுறாரா? ஏன் இதே திமுக ஆட்சியில் முட்டாள் முதலமைச்சர் சொல்ல எங்க தலைவரை பார்த்து அப்பத்துக்கு உள்ள போட்டிருக்கணும், அவன் போடலையே. அப்ப திமுக அரெஸ்ட் பண்ணல, விட்டாங்க எல்லாரையுமே. இப்ப அவன் அந்த வேலையை பார்க்கறான். இப்போ இதை பார்த்து நம்ம எல்லாம் பயந்துட்டோம்னா எப்படி? அது ஒரு எதிர்க்கட்சினா நாங்கள் குறைகளை சுட்டி காட்டுவோம். என்ன சாதனை பண்ணிட்டார் அவரு? அதாவது ஒன்று சொல்லுங்க, நாங்க கொடுத்த 1000 தான் கொடுத்துட்டு இருக்காரு. எந்த பஸ்ஸில் எங்க ஆட்சியில் எந்த பஸ் மகளிர் இலவச பேருந்து விட்டோமோ அந்த பேருந்து தான் போயிருந்தாங்க. இவர் சொன்ன என்னவோ சொன்னோம், அது இன்னும் வரல. 200 ரூபாய் 200 யூனிட் ஃப்ரீன்னு சொல்றாரு. கரண்ட் பில்லாம் எவ்வளோ வருது தெரியுமா? ஒரு வீட்டு கரண்ட் பில்லு, எங்க வீட்டு கரண்ட் பில் ஒரு ஏசி தான் ஓடுது. என் வீட்டு கரண்ட் பில்லு ஒரு ஏசி ஓடுது, 18000 ரூபாய் வந்துக்குது, ஒரு ஏசி ஓடுது. எதிர் வீட்டில் பார்த்தா அதே மாதிரி ஏசிஐயில் ஒரு வீட்டில் 6000 வருது. இது முன்னால் அவங்க 2000. ஏன் அவ்வளோ கரண்ட் பில் அதிகமாக வருது? ஒரு வீட்டுக்கு ஏங்க கரண்ட் பில் இப்படி அதிகமாக ஏங்க வருது? கரண்ட் போயிடுச்சுன்னா திமுக வந்து ஃபியூஸ் பிடின்னு போறான்னா. இப்போ கரண்ட் பில் ஏன் அதிகமாக வருது? ஏன் அப்படி? இதுக்கு என்ன காரணம்? இதுக்கு மீட்டர் ஃபால்ட்னா குடியாத்துக்கு போகிற வீட்டில் மட்டும் மீட்டர் ஃபால்ட் இருக்கணும், இல்லை என் பக்கத்து வீட்டில் மட்டும் மீட்டர் ஃபால்ட் இருக்கணும். எல்லா வீட்டில் ஏன் கரண்ட் பில் 3 மடங்கு 4 மடங்கு எக்ஸ்ட்ரா ஏன் வருது? இப்போ வீட்டு வரியெல்லாம் சென்னையில் பார்த்தீங்கன்னா சொத்து வரி எப்படி ஏற்றிட்டாங்க தெரியுமா? 300 ரூபாய் இருந்தது, 300 ரூபாய். இன்னைக்கு எவ்வளோ தெரியுமா? அது 1000 கணக்கில். மாநகராட்சிக்கு தகவலே சொல்ல, சொத்து வரி வீட்டு வரி ஏறி போச்சு. போட்டிங்களே விசில், ஓட்டு போட்டிங்களே, அண்ணா விஜய் அண்ணா விஜய் அண்ணான்னு நீ தான் கட்டின வரி பணத்தை. திமுக ஆட்சியிலே ஏத்துனாங்க தான் சார். திமுக ஆட்சியிலே எல்லாமே ஏறினாங்க சார், ரீசனா ஏற்றிருப்பாங்க. அது கூட என்ன நம்ம ஏத்தல. இந்த சொத்து வரி வீட்டு வரி இதெல்லாம் ஏற்ற சொல்றதெல்லாம் யார் தெரியுமா? சென்ட்ரல் கவர்மெண்ட். நம்ம ஏற்ற மாட்டோம். அவன் என்ன தெரியுமா சொன்னா? அதுக்கு அன்னைக்கு முதலமைச்சர் தலைவர் தளபதி அவர்கள் தெளிவா அறிக்கை வெளியிட்டார். அவன் ஏன் தெரியுமா? நம்ம ஏற்ற மாட்டோம்னா, ஏற்றலைன்னா உனக்கு நான் ஒன்றியத்துலேருந்து கொடுக்க வேண்டிய பணத்தை நான் கொடுக்க மாட்டேன்ட்டான். நீ எனக்கு ஜிஎஸ்டி கட்டுற இல்லை, அதை நான் திருப்பி ஒன்றும் தரேன் இல்லை, எந்த பணமும் நான் கொடுக்க மாட்டேன். ஒன்றிய அரசு 1 பைசா அவங்க முடியாது சொத்து வரி ஏற்றுறான்னா. அப்பயும் நம்ம ரீசனாக தான் ஏற்றணும். இன்னைக்கு எவ்வளோ ஏற்றிருக்கிறாங்க? இன்னைக்கு என்ன பெரிய சாதனை சொல்லிடுங்க. சிங்கப்பெண், அதை நான் வரவேற்கிறேன்.
அதுக்குன்னு தனியாக பயிற்சி கொடுத்தா எடுத்துருக்கிறேன். சிங்கப்பெண் படம்னு சொல்கிறீங்க இல்லை காவல்துறையில், அது ரொம்ப வரவேற்கத்தக்கது தான். அது ஒரு மஸ்ட் அண்ட் மோஸ்ட். இருக்கிற போலீஸே யூனிஃபார்ம் மாட்டி விட்டியே. ஏற்கனவே மகளிர் போலீஸ் நாங்கள் கொண்டு வந்த மகளிர் போலீஸுக்கு அந்த யூனிஃபார்ம் மாட்டி விட்டேன். எக்ஸ்ட்ரா ஒரு 10,000 பேர் 20 பேர் எடுத்தியா? இல்லை. மகளிர் போலீஸ் கொண்டு வந்தது நீங்களா சார், இல்லை ஜெயலலிதாமாவா? மகளிர் போலீஸ் ஆரம்பத்தில் கொண்டு வந்தது யார் தெரியுமா உங்களுக்கு? தலைவர் கலைஞர். அதை ஜெயலலிதா பெரிய லெவலில் பண்ணாங்க. ஃபஸ்ட்டு கொண்டு வந்தது கலைஞர் தான். ஜெயலலிதாமா அதுக்கு பெரிய லெவலில் அதுக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுத்தாங்க. நான் இல்லைன்னு சொல்லலை. ஆனால் முதல்ல மகளிர் போலீஸ் கொண்டு வந்தது கலைஞர். சரி, ஜெயலலிதா கொண்டு வந்தாங்க. ஜெயலலிதா கொண்டு வந்த அந்த மகளிர் போலீஸுக்கு எவ்வளோ முக்கியத்துவம் கொடுத்துருப்பார் தலைவர் கலைஞர், தளபதி. ஸோ நாங்கள் திமுக அதிமுக கொண்டு வந்த மகளிர் போலீஸுக்கு நீ சிங்கப்பெண் படம்னா யூனிஃபார்ம் அதில் 2 பேருக்கு மாட்டி விட்டா அது ஒரு சாதனையா? உங்கள் பொன்னான நேரத்தில் இளையபாலன் ஊற்றுனதுக்கு மிக்க நன்றி சார். உங்கள் அனைவருக்கும் எனது மன்மத நன்றிகளையும் மன்மத வணக்கங்கள். உங்கள் அனைவருக்கும் உங்கள் சேனலுக்கு அழைத்ததற்கு எனது மன்மத நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, மன்மத வணக்கங்கள்.